உங்க நொறுங்குண்ட இருதயத்தை உங்களால தாங்க முடியாது. ஆனா கர்த்தரோ தாங்குவார். நொறுங்குண்ட இருதயத்தை உங்களால் குணமாக்க முடியாது. தேவனாலே எல்லாம் கூடும். அதை சீர்படுத்த தேவன் வல்லவர். உடைஞ்சு போனவங்க, மனசுல நொறுங்கி போனவங்க எல்லாம் they feel very low. எத்தனையோ முறை சில பேர் நான் பார்த்துட்டேன். எத்தனையோ டாக்டர்ஸ்ட போவாங்க, கவுன்சிலர்ஸ்ட போவாங்க, ஃப்ரெண்ட்ஸ்ட போவாங்க, ஃபேமிலிட்ட போவாங்க. போயிட்டு என் பிள்ளைக்கு உதவி செய்யுங்க, என் மனைவிக்கு உதவி செய்யுங்க, என் கணவனுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்பாங்க. ஆனா எத்தனை பேர் உதவி செய்ய முன் வந்தாலும் அவங்கள உயிர்ப்பிக்கிறது என்பது கூடாத காரியம். உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனை, நல்லா இருக்கேன்றாங்க. எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஐ அம் ஃபைன். என்ன ஏன் சும்மா பிரச்சனை எல்லாம் பேசுறீங்க? நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்வாங்க. ஆனா நல்லா இருக்கேன்னு சொல்றது வாயில தான் சொல்றாங்க தவிர இருதயம் நொறுங்கி போனதுனால என்ன ஊற்றினாலும் உங்களுக்கு லோவா தான் இருப்பாங்க. எப்பவுமே they have a very low mood. ஆனால் நம்முடைய தேவன் யார் தெரியுமாங்க? 147 சங்கீதம் 3 சொல்லுகிறது, இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குகிறார். முறிந்த ஆவியை யாரால் உயிர்ப்பிக்க முடியும்? கேக்குறீங்களா? முறிந்த இருதயத்தை கூட குணமாக்குகிற ஒரு தேவன் இருக்கிறார்.